Inverse trigonometric functions. Exercise 4.6 first question. The value of sine inverse of cos x என்னன்னு கேட்டிருக்காங்க where x lies between 0 to pi. ஸோ நமக்கு கொஷனில் இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த காஸை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த சைன் இன்வர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற சைனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம காஸ் எக்ஸை எப்படி எழுதலான்னா சைன் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். சைன் 90 மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். ஸோ இங்கே வந்து சைன் 90 மைனஸ் எக்ஸ் அப்படி பண்ணோன்னா நம்மளுடைய சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். இங்கே 90ன்றது என்னென்னா பை பை 2. ஸோ பை பை 2 மைனஸ் எக்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா பை பை 2 மைனஸ் எக்ஸ் இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.6 செகண்ட் கொஷின் பார்க்கலாம். If sin inverse of x plus sin inverse of y equal to 2 pi by 3, then cos inverse of x plus cos inverse of y is equal to. ஸோ இது வந்து given. இதிலிருந்து நம்ம இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2. இந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து cos inverse of x இங்கே வச்சுட்டு இந்த sin inverse of x அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் pi by 2 மைனஸ் sin inverse of x அப்படின்னு கிடைக்கும். தென் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y சப்ஸ்டியூட் பண்ணோன்னா cos inverse of y is equal to pi by 2 மைனஸ் sin inverse of y அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்மளோட கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க cos inverse of x plus cos inverse of y. cos inverse of x உடைய வேல்யூ என்னென்னா pi by 2 minus sin inverse of x. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து cos inverse of y உடைய வேல்யூ என்னென்னா pi by 2 minus sin inverse of y. தென் இந்த pi by 2 இருக்குது. ஸோ pi by 2 நம்ம ப்ளஸ் பண்ணால் ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்குது. பை ப்ளஸ் பை 2π. இங்கே 2 கேன்சல் ஆகி வெறும் பை மட்டும் இருக்கும் நமக்கு. ஸோ ஈக்குவல் டு பை. இப்போ அடுத்து வந்து இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது. இங்கேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கும். தென் பை மைனஸ் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்னென்னா 2π by 3. கொஷனில் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா வில் கெட் 3 into pi 3π minus 2π whole divided by 3. ஸோ 3π minus 2π வந்து பை. ஸோ பை by 3. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா பை by 3. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.6 தேர்ட் கொஷின் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் cos inverse of 12/13 plus secant inverse of 5/3 minus cosecant inverse of 13/12 minus cosecant inverse of 13/12 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சைன் அண்ட் கொசிகன் அதனுடைய கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கலாம். தென் வந்து சீக்கன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம சீக்கன் இல்லை கொசிக்கன் காட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ சீக்கனோட இன்வர்ஸ் என்னென்னா சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/cos தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதே தான் சீக்கண்ட் இன்வர்ஸும். சீக்கன் இன்வர்ஸை வந்து நம்ம 1/cos இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் 1/θ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா, அது வந்து நம்ம cos இன்வர்ஸ் ஆஃப் 1/θன்னு எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் cos inverse of 1 by இங்கே தீட்டா இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 5/3. ஸோ 1/5/3. தென் மைனஸ் அதே மாதிரி இங்கே கொசிக்கண்ட் இன்வர்ஸ்னு இருக்குது. ஸோ கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டாவை நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/θ அப்படின்னு எழுதலாம். இங்கே நமக்கு தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 13/12 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/13/12. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin inverse of 3/5 எழுதிக்கலாம். then minus cos inverse of 12/13 and plus cos inverse of
இந்த டிவைடு கீழே இருக்கிற இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். அப்போ 3/5 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவைடு கீழே இருக்கிற டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணால் வில் கெட் 12/13. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ம் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13. இங்கே மைனஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் காமனாக மைனஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 தென் ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம π/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கும் இங்கே எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது 3/5. ஸோ இது வந்து நம்ம π/2ன்னு எழுதிக்கலாம். தென் மைனஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம π/2 எழுதிக்கலாம். π/2 minus π/2 is 0. Inverse trigonometric functions, exercise 4.6, fourth question. If sin inverse of x is equal to 2 sin inverse of alpha has a solution, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டு இதனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய பிரின்சிபல் வேல்யூ என்னென்னா -π/2லேருந்து +π/2 வரைக்கும். இப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த சைன் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு π/2. தென் இயர் -π/2. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு டேர்மாக நம்ம அந்த சைட் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 இங்கே 2 இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு -π/, இங்கே டிவைட் பண்ணும்போது 2 2s are 4ன்னு கிடைக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இங்கே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகி சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது π/2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து இந்த ஆல்ஃபா பக்கத்தில் யார் இருக்கான்னா சைன் இன்வர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சைன் இன்வர்ஸை நம்ம ரெண்டு சைடும் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த சைன் இன்வர்ஸ் வந்து இந்த சைட் போகும்போது சைன் ஆஃப் -π/4 அப்படின்னு கிடைக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா தென் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/4. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன், இங்கே தீட்டா இருக்க இடத்துல π/4. லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் π/4. இங்கே π/4னா 45 டிகிரி, சைன் 45 டிகிரி வந்து நமக்கு 1/√2. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு இதுவும் 1/√2. இப்போ நம்ம ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆல்ஃபாவுக்கு வந்து எல்லாத்துக்குமே மாட் எடுத்திருக்காங்க. ஸோ மாட் எடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து வராது. ஸோ இது கிடையாது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/√2ன்னு இருக்குது. ஸோ இங்கே நம்மளுடைய ஆப்ஷன் நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Exercise 4.6, fifth question. Sin inverse of cos x is equal to π/2 minus x is valid for. ஸோ sin inverse of cos x வந்து நம்ம π/2 minus xன்றதை எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின். நம்மளுடைய புக்கில் வந்து பேஜ் நம்பர் 160ல் ஒரு ரிமார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ரிமார்க்ஸ் என்னென்னா sin inverse of cos x வந்து ஈக்குவல் டு π/2 minus xன்னு சொல்லுவாங்க. தென் π/2 minus yன்னு. If x belongs to 0, pi and π/2 minus y வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா if x does not belongs to 0, pi and cos x is equal to cos y when y belongs to 0, pi. ஸோ இந்த ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா sin inverse of cos x அதான் நம்மளோட கொஷனில் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு π/2 minus x.
அது எப்போ சொல்லுவாங்கன்னா எக்ஸ் வந்து 0 to பைக்குள்ளே இருக்கும்போது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் என்னென்னா செகண்ட் ஒன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.6 சிக்ஸ்த் கொஷின் பார்க்கலாம். இஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் plus sin inverse of y plus sin inverse of z equal to 3 pi by 2, then value of x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 9 by x power 101 plus y power 101 plus z power 101 இதனுடைய வேல்யூலாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கிவன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய கிவன் எடுத்துக்கலாம். sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z அது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 pi by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 pi by 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். pi by 2 plus pi by 2 plus pi by 2. ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 3 pi by 2 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ sin inverse of x is equal to pi by 2. தென் இந்த sin inverse அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு sin அப்படின்னு கிடைக்கும். sin pi by 2. sin pi by 2னா sin 90. sin 90யோட வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ 1 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம sin inverse of yயும் pi by 2வும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ sin inverse of y is equal to pi by 2. இந்த sin inverse அந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா y equal to sin pi by 2ன்னு கிடைக்கும். தென் y equal to sin pi by 2வோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ yக்கும் 1. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி நமக்கு zக்கும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ sin inverse of z equal to pi by 2. இந்த sin inverse அந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ sin pi by 2ன்னு கிடைக்கும். sin pi by 2 is 90 degree. ஸோ sin 90 வந்து 1. ஸோ எல்லாத்தோட வேல்யூ 1 கிடச்சிருச்சு. இப்போ xyzோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. இப்போ அந்த வேல்யூவை நம்மளோட கொஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 2017 கொடுத்துருக்காங்களா, அப்போது 1 பவர் 2017 ப்ளஸ் இங்கே y பவர் 2018 இருக்குது. ஸோ 1 பவர் 2018 ப்ளஸ் z பவர் 2019 இருக்குது. ஸோ 1 பவர் 2019 மைனஸ் 9 டிவைடட் பை இங்கே x பவர் 101 இருக்குது. ஸோ 1 பவர் 101 ப்ளஸ் y பவர் 101 இருக்குது. ஸோ அதுவும் 1 பவர் 101 ப்ளஸ் z பவர் 101 இருக்குது. ஸோ அதுவும் 1 பவர் 101. ஸோ இங்கே பார்க்கலாம் 1 பவர் 2017 1 வந்து நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. இப்போ 2017 டைம்ஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அதே மாதிரி 2018 டைம்ஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2019 டைம்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். மைனஸ் 9 டிவைடட் பை இந்த 1 வந்து 101 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 1 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே எல்லாமே 1 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹியர் 1 plus 1 plus 1 is 3 minus 9 by here 1 plus 1 is 1 plus 1 plus 1 is 3. ஸோ இங்கே மல்டிப்ளை எல்சிஎம் எடுத்தோன்னா 3 3s are 9 கிடைக்கும். 9 minus 9 by 3 9 minus 9 வந்து 0 0 by 3 is 0. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா 0. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.6 செவன்த் கொஷின் பார்க்கலாம். If cot inverse of x is equal to 2 pi by 5 கொடுத்துட்டாங்க for some x belongs to real, then value of tan inverse of x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ cot inverse கொடுத்து tan கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. ஸோ இங்கே tan inverse of x கேட்கறதுனால இந்த tan இங்கே இருக்கட்டும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும். இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ பை பை 2 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் பை பை 2. இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நமக்கு கொஷனில் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2 பை பை 5. ஸோ மைனஸ் 2 பை பை 5. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் வில் கெட் 10. ஸோ 2 டேபிளில் 5 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 10 கிடைக்கும். ஸோ அதையே நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பை இன்ட்டு 5 5 பை. அதே மாதிரி 5 டேபிளில் 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 10 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர்லேயும் நம்ம அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 பை இன்ட்டு 2 இஸ் 4 பை. ஸோ ஹியர் 5 பை மைனஸ் 4 பை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வில் கெட் பை பை 10. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பை பை 10. Exercise 4.6 8th question.
The domain of the function defined by f of x is equal to sin inverse of root of x minus 1 is. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் இன்வர்ஸ்னுடைய டொமைன் என்னவாக இருக்கும்னா -1 to +1 அண்ட் இட்ஸ் ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். ஓகே, இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நம்ம ஸ்கொயரிங் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கொயரிங் பண்ணும்போது நமக்கு x-1 அப்படின்னு கிடைக்கும், ரூட் கேன்சல் ஆகி. அதே மாதிரி 1க்கு ஸ்கொயரிங் பண்ணும்போது நமக்கு +1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே -1 வந்து நமக்கு எப்பவுமே ஸ்கொயர் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த -1 ரெண்டு சைடுமே கொண்டு போக போகிறோம். ஸோ -1 ரெண்டு சைடுமே போச்சுன்னா +1 அப்படின்னு கிடைக்கும். 0 + 1 <= x <= 1 + 1. ஸோ 0 + 1 is 1 <= x <= 1 + 1 is 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா இன்டர்வல் 1 to 2, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.6 9th question பார்க்கலாம். If x = 1/5, the value of cos inverse of x plus 2 sin inverse of x. ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்மளுடைய கிவன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே இன்வர்ஸ்ன்னு கொடுத்ததுனால sin inverse of x plus cos inverse of x equal to π/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய வேல்யூ. ஸோ அதை எழுதிக்கலாம். cos inverse of x ப்ளஸ் இங்கே வந்து sin inverse of x வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 sin inverse of x இருக்குங்க. ஸோ அதனால் அதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். sin inverse of x plus sin inverse of x then equal to cos of இங்கே cos inverse of x plus sin inverse of x நம்ம என்ன எழுதலாம்னா π/2ன்னு எழுதலாம். ஸோ அங்கே வந்து நம்ம π/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் plus sin inverse of x. இப்போ இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா cos of 90 plus theta equal to minus sin thetaன்ற ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஸோ இங்கே π/2ன்னு வர்றதுனால இந்த காஸுக்கு பதிலாக சைன் எழுதிக்கணும். இந்த மைனஸ் ஏன் வருதுன்னா இப்போ 90 + தீட்டானா இங்கேருந்து செகண்ட் குவாட்ரண்ட்குள்ளே போகும் இல்லைங்களா. இப்போ இங்கே காஸ் இருக்கிறதுனால அது இங்கே நெகட்டிவ். ஸோ இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ். எஸ்னா சைன் அண்ட் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே காஸ் வர்றதுனால அது நெகட்டிவ். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய தீட்டா என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுடைய தீட்டா. ஸோ π/2 அங்கே இருக்குது. நம்மளுடைய தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை வந்து நம்ம மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ மைனஸ் சைன். ஸோ நம்மளுடைய தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே நம்மளுடைய சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு -x அப்படின்னு கிடைக்கும். எக்ஸுடைய வேல்யூ வந்து 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1/5. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா -1/5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 4.6 10th question பார்க்கலாம். tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். tan inverse of x plus tan inverse of y equal to என்னன்னா tan inverse of x plus y divided by 1 minus xy. இங்கே நம்மளுடைய x என்னன்னா நம்ம x வந்து 1/4, நம்ம y வந்து 2/9. ஸோ ஃபார்முலாவில் x இருக்க இடத்துல 1/4, y இருக்க இடத்துல 2/9 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே x இருக்குது. ஸோ 1/4 ப்ளஸ் y வந்து 2/9 டிவைடட் பை 1 minus 1/4 into 2/9. நெக்ஸ்ட் வந்து tan inverse of இங்கே டினாமினேட்டரில் 4 9 இருக்குது. ஸோ 4 9க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 36 கிடைக்கும். ஸோ இந்த 4 கூட
என்ன மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்னா 9 மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதே நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 9 9 ப்ளஸ் அதே மாதிரி இந்த 9 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்னா 4. ஸோ அதே நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இப்போ இங்கே வந்து 4 9s are 36. இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இந்த 36 into 1 பண்ணோன்னா will get 36 minus 1 2s are 2 divided by இதனோட denominator வந்து 36. இப்போ next stepல equal to tan inverse of 9 plus 8 என்னன்னா 17 by 36 whole divided by இங்கே 36 minus 2 வந்து 34 by 36. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா tan inverse of 17 by 36 இந்த டிவைடு கீழே இருக்கிற டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். அப்போ 36 by 34. ஸோ 36 will get cancel. 17 வந்து இங்கே 1 time cancel ஆகும். 34 வந்து 2 times வரும் 17 டேபிளில். ஸோ tan inverse of 1 by 2. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா tan inverse of 1 by 2. Exercise 4.6 11th question. If the function f of x is equal to sin inverse of x into x square minus 3 then x belongs to அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற x வந்து belongs to அதனுடைய டொமைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே sin inverse of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin inverse of xனுடைய டொமைன் என்னென்னா -1 to 1 தென் அதனுடைய ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸோடைய டொமைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் -3 இட் லைஸ் பிட்வீன் -1 to +1. ஸோ இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த -3 ரெண்டு சைட் கொண்டு போயிடலாம். ஸோ என்ன ஆகும்னா -3 + 3 <= x square <= 1 + 3. ஸோ -1 + 3 வந்து 2 <= x square <= 1 + 3 வந்து 4. இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 கிடைக்கும். தென் இங்கே வந்து √2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த -∞ to இது இங்கே வந்து 2 வந்து √2 -2 -√2 then +√2 then +2 then infinity. ஸோ ரூட்டோட வேல்யூ என்னென்னா 1.414. இது 1.414. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துக்கலாம். 2 to infinity-ல 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை நம்ம எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம 3ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம். 3 வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ √2 <= 3 <= 2ன்னு வருது. ஸோ 2 is less than 3 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இங்கே 3 எடுத்தாலும் தென் இங்கேருந்து நம்ம -3 எடுத்தாலும் நமக்கு சேம் அதே தான் ஆகும். ஸோ இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2லேருந்து -√2 இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து √2 to +2. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 1.414 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம 1.5 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ √2னா ஸோ இந்த இடத்துல √2 வந்து 1.414 <= எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 1.5ன்னு எடுத்துக்கணும். ஸோ <= 2. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து ரெண்டு சைடுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது ஓகே. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ -2 to -√2வும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ அடுத்து இதுக்குள்ளேருந்து நம்ம 0 எடுத்துக்கலாம். இப்போ 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது? √2 இருக்குது. <= 0 <= 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட வேல்யூ வந்து 1.414 <0 அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த இடமும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நமக்கு என்னென்ன இடம் சாட்டிஸ்ஃபை ஆகுனா இந்த -2லேருந்து -√2 தென் √2லேருந்து 2. ஸோ -2 to -√2 தென் √2லேருந்து 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா தேர்ட் ஆப்ஷன்.
Exercise 4.6, 12th question. If cot inverse of 2 and cot inverse of 3 are two angles of a triangle, then the third angle is. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் என்னென்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. தென் ட்ரையாங்கிளோட இன்னொரு ஆங்கிள் என்னென்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 3. தென் தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க, அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம் சம் ஆஃப் ஆல் த 3 ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் என்னன்னா 180. ஸோ இங்கே நம்மளுடைய 3 ஆங்கிள்ஸ் என்னென்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2, தென் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3, இன்னொரு ஆங்கிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 180ன்னு இருக்குது. ஸோ இந்த 180 நம்ம பையன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு பை. இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 2வை நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போது மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு போகும். அப்புறம் இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா வில் கெட் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3. அடுத்து இந்த காட் இன்வர்ஸை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்னா இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ காட்டுடைய எக்ஸை நம்ம 1/x மாற்றிக்கிட்டா போதும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே 2 இருக்கா, ஸோ இதனோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/2 ப்ளஸ் tan inverse of இங்கே 3 வந்து 1/3 then equal to pi minus o. இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட எக்ஸசைஸில் நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இங்கே நம்மளுடைய x என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/2. நம்மளுடைய y என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/3. இப்போ இந்த எக்ஸையும் yயும் கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது நம்ம ஃபார்முலாவில். அப்போது 1/2 ப்ளஸ் 1/3 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் வந்து 1/2, ஒய் வந்து 1/3. அடுத்து பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் வில் கெட் 6. ஸோ 2 டேபிளில் 6 எப்போ கிடைக்குன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அது நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 3 are 3. அதே மாதிரி 3 டேபிளில் வந்து 6 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அதே நியூமரேட்டர்லையும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 2 தென் ஹோல் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர் என்னென்னா 6. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 6 into 1 6 minus 1 ones are 1 divided by 6. Then equal to pi minus tan inverse of இங்கே 3 plus 2 வந்து 5/6 whole divided by இங்கே 6 minus 1 வந்து 5. ஸோ டினாமினேட்டர் வந்து 6. Then pi minus tan inverse of 5/6. இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும் 6/5. ஸோ இங்கே எல்லாமே கேன்சலே நமக்கு என்ன இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்கும். பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ இங்கே இன்வர்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் டேனுக்கு நமக்கு எப்போ 1 வரும் அப்படின்னா 45 டிகிரி. tan 45 எப்படி எழுதலாம்னா π/4ன்னு எழுதலாம். இது எல்சிஎம் எடுத்தோம்னா 4 into pi 4π 4π மைனஸ் பை வந்து 3π/4. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து 3π/4. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.6 13th கொஷின் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3/x ஈக்குவல் டு π/6. தென் எக்ஸ் இஸ் அ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இது வந்து கிவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த ஆப்ஷன்ஸில் எதனுடைய ரூட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
நம்மளோட கொஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் tan pi by 4ன்னு இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் tan pi by 4ஓட வேல்யூ என்னென்னா 1. tan 45 வந்து 1. ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது வேணால் அப்படியே எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 3 by x ஈக்குவல் டு pi by 6. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு இருக்குது. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் நமக்கு எப்போ 1 வரும், சைனுக்கு எப்போ 1 வரும்னா 90 டிகிரியில். ஸோ இந்த 90 டிகிரி எப்படி எழுதலாம்னா pi by 2 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3 by x ஈக்குவல் டு pi by 6. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு pi by 2. ஸோ இங்கே வந்து இந்த cos inverse of x இங்கே இருக்கட்டும். ஸோ cos inverse of x is equal to pi by 2. இந்த sin inverse of x அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் sin inverse of x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே அப்படி தான் இருக்குது. pi by 2 மைனஸ் sin inverse of இங்கே xக்கு பதிலாக root of 3 by xன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா cos inverse of இந்த xக்கு பதிலாக root of 3 by x அப்படின்னு எழுதிக்க போகிறோம் ஈக்குவல் டு pi by 6. அடுத்து இந்த காஸ் இன்வெர்ஸ் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் pi by 6ன்னு கிடைக்கும். pi by 6னா 30 டிகிரி. இப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா ரூட் 3 by 2. இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே நம்ம தனித்தனியாக ரூட் எழுதிக்கலாம். ஸோ 3க்கு தனியாக ரூட்டு, தென் எக்ஸுக்கு தனியாக ரூட். ஸோ இங்கே ரூட் 3 காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா வில் கெட் 2 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நமக்கு ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது, நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணால் வில் கெட் 4. ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் எக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் எக்ஸு மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்னா 4. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ரூட்டு. இந்த ரூட் வந்து இந்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய இது வந்து நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சம் அண்ட் ப்ராடக்ட் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இந்த 4 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். -4 -6. ஸோ இங்கே இது கண்டிப்பாக 0 ஆக வாய்ப்பே இல்லை. இங்கே 16 -4 -6 வந்து -10. ஸோ இது வந்து 0 ஆகாது, இது சான்சஸ் இல்லை. இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 4 -12. இங்கே -4 -12 வந்து -16. ஸோ 16 -16 இங்கே வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதோ தான் நம்ம ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் எக்ஸ் வந்து 4 -12. இங்கே கண்டிப்பாக இந்த 16 + 4 வந்து 20 -12 கண்டிப்பாக 0 வராது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து 16 ஆகும் ப்ளஸ் 4 -6. ஸோ இது வந்து நமக்கு -2ன்னு கிடைக்கும். இங்கேயும் கண்டிப்பாக 0 ஆகாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா x square minus x minus 12 equal to 0. Exercise 4.6 14th question. Sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square x equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஐ மீன் 11th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த 2 cos square x minus 1 இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா cos 2xன்னு எழுதலாம். ஸோ cos 2xக்கு வந்து 2 cos square x minus 1 எழுதலாம். தென் அகெயின் cos 2xக்கு 1 minus 2 sin square xும் எழுதலாம். ஸோ இது வந்து நம்மளோட கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளோட கொஷனில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க sin inverse அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin inverse of 2 cos square x minus 1. ஸோ 2 cos square x minus 1 நம்ம எப்படின்னு எழுதிக்க போகிறோம்னா cos 2x அப்படின்னு எழுதலாம். தென் ப்ளஸ் cos inverseன்னு இருக்குது. ஸோ cos inverse of 1 minus 2 sin square x. 1 minus 2 sin square x நம்ம எப்படி எழுதலாம்னா cos 2xன்னு எழுதலாம். ஸோ அதையும் cos 2xன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும் இது ரெண்டுத்தையும். ஸோ இங்கே எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ sin inverse of x ப்ளஸ் cos inverse of x வந்து நம்ம pi by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து pi by 2.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா exercise 4.6 15th question. If cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha equal to u, then cos 2u is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய given. இதில் வந்து cos 2u ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2 அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே இதிலிருந்து இங்கே எக்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கொஷனோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸுன்றது ரூட் ஆஃப் சைன் ஆல்ஃபா, இங்கே ரூட் ஆஃப் சைன் ஆல்ஃபா. ஸோ இங்கே tan இன்வர்ஸ் காட் இன்வர்ஸ் அதுதான் இங்கே இருக்குது, காட் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ்ன்ட்டு. ஸோ அது வந்து நம்ம பை பை 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டேர்மை கம்ப்ளீட்டாகவே நம்ம பை பை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பை பை 2 ஈக்குவல் டு என்னென்னா u. இப்போ நமக்கு யூவோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த u வேல்யூ வச்சு நம்ம இந்த u வேல்யூ வச்சுட்டு நம்ம cos 2u ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ cos 2u ஈக்குவல் டு cos 2 இன்ட்டு யூவோட வேல்யூ வந்து பை பை 2. தென் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு cos பைன்னு கிடைக்கும். cos பையோட வேல்யூ என்னென்னா -1. ஸோ இங்கே நமக்கு -1 தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா exercise 4.6 16th question. If mod x less than or equal to 1, then 2 tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x square is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின் தான். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பேஜ் நம்பர் 158ல் ப்ராப்பர்ட்டி 7 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 tan inverse of x is equal to sin inverse of 2x by 1 plus x square அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2 tan inverse of x இருக்கா, ஸோ அதை அங்கே எழுதிக்கலாம். 2 tan inverse of x மைனஸ் இங்கே sin inverse of 2x by 1 plus x square இருக்குது, அந்த டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஸோ இது என்னென்னு எழுதலாம்னா 2 tan inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ 0 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா exercise 4.6 17th question. The equation tan inverse of x minus cot inverse of x equal to tan inverse of 1 by root 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் it has what solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி இல்லை என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே tan inverse of x minus cot inverse of xன்னு இருக்குது. ஸோ tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2ன்னு எழுதலாம். ஸோ இங்கேருந்து நம்ம cot inverse of x எப்படின்னு எழுத போகிறோம்னா pi by 2 மைனஸ் இந்த tan inverse of x அந்த சைட் போயிடும். ஸோ pi by 2 மைனஸ் tan inverse of x அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே tan inverse of x இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். தென் மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபார்முலாவிலேருந்து என்னென்னு எழுதியிருக்கோம்னா பை பை 2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வெளியே இருக்கிற மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பை பை 2 தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan inverse of x equal to இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse of 1 by root 3. trigonometric டேபிளில் tanல எப்போ 1 by root 3 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 30 டிகிரி. 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா பை பை 6ன்னு எழுதலாம். இப்போ வந்து லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஒன்றா எழுதலாம். இங்கே tan inverse of x tan inverse of xன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 2 tan inverse of xன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பை பை 6. இந்த மைனஸ் பை பை 2 அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ் பை பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வந்து இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 6க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 6 கிடைக்கும். தென் 6 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னா 1. ஸோ அதை நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணால் பை. 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் 3 பை. ஸோ பை ப்ளஸ் 3 பை இஸ் 4 பை பை 6. இங்கே வந்து 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 2 டைம் இது 3 டைம். தென் நமக்கு என்ன கிடைக்கும்னா
2 tan inverse of x equal to 2 pi by 3 கிடைக்கும். ஸோ 2 காமனாக இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த tan inverse அந்த சைட் கொண்டு போக போகிறோம். ஸோ x equal to tan pi by 3. ஸோ tan pi by 3னா tan 60. tan 60யோட வேல்யூ வந்து √3. ஸோ x equal to √3. நமக்கு ஃபைனலாக ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா it has unique solution. Exercise 4.6, 18th question. If sin inverse of x plus cot inverse of 1 by 2 equal to pi by 2, then x is equal to. So இது வந்து given. இந்த given வந்து x ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த sin inverse of x எழுதிக்கலாம். Then இந்த cot inverse of 1 by 2 நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ pi by 2 minus cot inverse of 1 by 2. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2. ஸோ இதிலிருந்து நமக்கு tan inverse of x ஓட வேல்யூ வேணும்னா இந்த cot inverse of x அந்த சைட் கொண்டு போயிடலாம். pi by 2 minus cot inverse of x. or இந்த cot inverse of x உடைய வேல்யூ வேணும்னா இந்த tan inverse of x அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ pi by 2 minus tan inverse of x. இப்போ நமக்கு வந்து இங்கே pi by 2 minus cot inverse of 1 by 2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம tan inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ tan inverse of இங்கே x இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1 by 2. ஸோ tan inverse of 1 by 2 equal to sin inverse of x. இப்போ நம்ம இந்த x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த tan inverse இந்த tan inverse sin inverseன்னு கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணி நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளில் இங்கே tan இருக்குது. ஸோ டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே இதுதான் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் வந்து 1, அட்ஜசன்ட் வந்து 2. ஸோ இங்கேருந்து நம்ம ஹைப்போட்டனியூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square, square root of opposite square plus adjacent square. இங்கே நம்மளுடைய opposite வந்து 1, so 1 square, நம்ம adjacent வந்து 2, so 2 square. So 1 square is 1 and 2 square is 4, 1 plus 4 is 5, so √5. So hypotenuse வந்து √5. So அது வந்து இங்கே substitute பண்ணிக்கலாம். sin inverse of நம்ம மாற்ற போகிறோம். So sin ஓட formula என்னன்னா sin theta is equal to opposite by hypotenuse. So நம்மளுடைய opposite என்னன்னா இந்த 1, நம்மளோட hypotenuse வந்து √5 equal to sin inverse of x. இப்போ இந்த sin inverseம் cancel பண்ணிட்டு x equal to 1 by √5. ஸோ நம்மளோட question என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த x is equal to x ஓட வேல்யூ வந்து 1 by √5 தான் ஆன்சர். Exercise 4.6, 19th question. If sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 equal to pi by 2, then the value of x is. ஸோ given கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த டேர்ம் எழுதிக்கலாம். sin inverse of x by 5 ப்ளஸ் இங்கே cosecant inverseன்னு இருக்குது. ஸோ cosecant inverse இருக்கிறனால இதனுடைய இன்வர்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எப்போவுமே நமக்கு கொசிக்கன் சீக்கன் காட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நான் அதனுடைய இன்வர்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து கொசிக்கண்டோட இன்வர்ஸ் என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by எக்ஸ்னால் இங்கே இருக்கிற எக்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இங்கே நம்மளோட எக்ஸ் வந்து 5 by 4, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4 by 5 ஈக்குவல் டு pi by 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா sin inverse of x by 5 equal to pi by 2. இந்த sin inverse of 4 by 5 அந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் sin inverse of 4 by 5. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2. இப்போ இதிலிருந்து நமக்கு cos inverse of x வேணும் அப்படின்னா இந்த sin inverse of x அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ pi by 2 minus sin inverse of x. or sin inverse of x வேணும் அப்படின்னா
இந்த cos inverse of x அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ pi by 2 minus cos inverse of x. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டெப் வந்து pi by 2 minus sin inverse of x இந்த மெத்தடில் இருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா 4 by 5. ஸோ அது cos inverse of 4 by 5னு எழுதலாம். cos inverse of 4 by 5 is equal to sin inverse of x by 5. இங்கே நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே sin inverse இந்த cos inverseயும் நம்ம sin inverseனு மாற்றிட்டோம்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த cos inverse வந்து நம்ம sin inverseனு மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cos உடைய ஃபார்முலா என்னென்னா adjacent by hypotenuse. ஸோ ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஆங்கிள்னா adjacent வந்து 4, hypotenuse வந்து 5. ஸோ இதுலேருந்து ஆப்போசிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கலாம். hypotenuse square is equal to opposite square plus adjacent square. இங்கே வந்து நமக்கு opposite square தான் வேணும். ஸோ அதனால் hypotenuse square minus இந்த adjacent square இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ minus adjacent squareனு கிடைக்கும் equal to opposite square. ஆக்சுவலாக நமக்கு வெறும் ஆப்போசிட் தான் வேணும். இங்கே வந்து ஸ்கொயர் வேண்டாம். ஸோ அதனால் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் hypotenuse square minus adjacent square equal to opposite. So square root of நம்மளோட hypotenuse என்னன்னா 5. So 5 square minus நம்மளோட adjacent என்னன்னா 4. 4 square equal to opposite. 5 square is 25. 4 square is 16. So 25 minus 16 வந்து நமக்கு 9 கிடைக்கும். So 9க்கு வந்து ரூட் எடுத்தா will get 3. So 3ன்றது opposite. ஸோ இங்கே 3 வந்து நம்ம ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் 3. ஸோ இதை வந்து இந்த cos inverse நம்ம sin inverseன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சைனுடைய ஃபார்முலா என்னென்னா sin theta is equal to opposite by hypotenuse. ஸோ நம்மளோட ஆப்போசிட் வந்து என்னென்னா 3. நம்மளோட hypotenuse வந்து 5. ஸோ 3 by 5 sin inverse of x by 5. இப்போ ரெண்டு சைடுமே sin inverse கேன்சல் பண்ணிடலாம். தென் 5 காமனாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா 3. ஸோ x equal to 3. அதுக்கப்புறம்னா exercise 4.6 20th question. Sin of tan inverse of x then mod x less than 1 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே sin of tan inverse of xன்னு இருக்குது. இந்த tan inverse of x நம்ம sin inverse of xன்னு மாற்றிட்டோன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ sin of இப்போ இதை வந்து நம்ம யூஸிங் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி அதை sin inverse அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்மளுடைய ஆங்கிள். இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம x by 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டேனுடைய ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் பை adjacent. அப்போது இந்த எக்ஸ் வந்து ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் வந்து எக்ஸு, adjacent வந்து 1. ஸோ நம்ம ஹைபாட்னியூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ தியரம் என்னென்னா hypotenuse square equal to opposite square plus adjacent square. நமக்கு வெறும் hypotenuse தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் எடுத்துருனா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் டபுள் சைட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வில் கெட் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் நம்மளுடைய ஆப்போசிட் என்னென்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent என்னென்னா 1. ஸோ 1 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த tan இன்வர்ஸை நம்ம sin இன்வர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். சைனுடைய ஃபார்முலா என்னென்னா sin theta is equal to opposite by hypotenuse. நம்மளோட ஆப்போசிட் வந்து எக்ஸ் பை நம்மளோட hypotenuse என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே நம்மளோட ஆன்சர் என்னென்னா இதுதான். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னும் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் சேம் தான். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.